ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ 9ஆம் தேதி தான் அதற்கான தீர்ப்பே வரும்னு சொல்லி கோர்ட்ல அறிவிச்சிருக்காங்க. இந்த சென்சார் போர்டு இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, அந்த விஷயம் மூலமா சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. ஏன்னா 10ஆம் தேதியே அவங்க வந்து படத்தை பார்த்திருக்காங்க. 10ஆம் தேதியில இருந்து சில விஷயங்களை செய்யணும்னு சொல்லிட்டு 22ஆம் தேதி வந்து சில கட்டுகள் கொடுத்து இதெல்லாம் நீக்குங்க, இதெல்லாம் மாத்துங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அவங்க 24ஆம் தேதியை சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை திரும்ப பார்த்துட்டு 25ஆம் தேதி கிறிஸ்மஸ்னால 26ஆம் தேதி நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்சார் சைட்ல இருந்து. ஆனா எந்தவித ரெஸ்பான்ஸும் சென்சார் சைட்ல இருந்து கொடுக்கல. அந்த கொடுக்குறோம் சொல்லிட்டு அவங்க லாஸ்ட் வரையும் இழுத்துக்கிட்டே போயிட்டாங்க. இப்ப 5ஆம் தேதி ஜனவரி 5ல வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, இன்னொரு பார்க்கணும் விஷயங்கள், அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஜாதி பிரச்சனை இருக்கு, மத பிரச்சனை இருக்கு, சண்டைகள்ல ரொம்ப வயலன்ஸா இருக்கு, இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லி இது மாதிரி டேட்டை கடத்திக்கிட்டே வந்துட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜனவரி 9 தான் சென்சார் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது தீர்ப்பை நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற நிலைமைக்கு இப்ப கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா இப்ப இடையப்பட்ட கேப்ல 2 நாள் இருக்கு. அப்போ வந்து இதை வந்து ஜனவரி 9ல ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி தான் அந்த விஷயத்தை கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. இப்ப ஜனவரி 9க்கு படம் ரிலீஸ் ஆகலாம் எப்படிப்பட்ட நிலை வந்து தமிழ்நாட்டில் நிலவும் அப்படிங்கிறதும், சப்போஸ் ரிலீஸ் ஆகல 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா அப்போ எப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டில் நிலவுங்கிறது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.